வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கணவனை தெய்வமாக நினைத்து நாள்தோறும் வணங்குகின்ற பழக்கம் இந்த மண்ணுக்கு உண்டு. கணவனோடு வாழும் காலத்திலே கணவனையும் தெய்வமாக கருதுவதோடு பிற தெய்வங்களையும் வணங்குகின்ற வழக்கம் சங்க இலக்கியங்களிலே பார்க்கலாம். ஒரு சில பெண்கள் கணவனை மட்டுமே தெய்வமாக வணங்குவது உண்டு. அத்தகைய பெண்களை பற்றித்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குறளை பார்ப்போம். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழு தொழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் தொழாள் கெழுநன் தொழு தொழுவாள் பெய்யென பெய்யும் மழை. பொருளை பார்க்கலாம். தெய்வம் தொழாள் பிற தெய்வங்களை வணங்காமல், கொழுநன் தொழுது எழுவாள் துயில் எழும்பும் போது கணவனை தொழுது எழுகின்ற பெண். பெய்யென வானத்தை பார்த்து மழை பெய்யட்டும் என்று சொன்னவுடனே பெய்யும் மழை, மழை பெய்யும். தொழாள் என்னும் வார்த்தையில் அளபெடை அமைந்துள்ளது. இந்த குறளோட சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னா, கணவனை மட்டுமே தெய்வமாக நினைத்து வணங்கும் பெண்களுக்கு ஒருவித ஆற்றல் ஏற்படுகிறது. அதாவது இயற்கையையும் கட்டுப்படுத்துகின்ற சக்தி கிடைக்கிறது என்பதுதான். கண்ணகி தன் கணவனையே தெய்வமாக நினைத்து வாழ்ந்தவள். தன் கணவனுக்கு தீங்கு செய்த பாண்டிய மன்னனின் தலைநகராகிய மதுரை அவளுடைய வார்த்தைகளால் எரிந்தது என்பதை சிலப்பதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. நளாயினி சரித்திரத்தை நினைத்து பாருங்கள். நளாயினியின் வார்த்தைகள் இயற்கையை கட்டுப்படுத்தி கதிரவனையே எழாமல் செய்தனவே. அந்த சக்தி நளாயினிக்கு எப்படி வந்தது? கணவனையே கண்கண்ட தெய்வமாக வணங்கியதால் தான் வந்தது. ஆக கணவனை மட்டுமே வணங்கும் கற்புமிக்க பெண் ஆணையிட்டால் மழை பெய்யும். மீண்டும் குறளை பார்க்கலாம். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதொழுவாள் பெய்யென பெய்யும் மழை. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.